Let's pray. Loving Heavenly Father, be with us, Father God, as we join together to learn your word. This is not by accident. You have brought us together, Father God. People who are listening now and who are going to listen on YouTube, bless them, Father God. May your words be powerful. May it take action, Father. None of your words go waste. We know that, we realize that, Father. Help us, Father, mold us, Father God, so that we become useful servants in your kingdom. Um, May it teach us, Father, that you are a covenant keeping God. You have made a promise which is awesome to redeem us, to take us back to your presence. Be with us, Father, in our lives while we struggle to keep your word, while we falter and we fail. Father, strengthen us, help our faith to be unshaken. May your love in our hearts increase for you and for the people around us. Let our own will be humbled, Father. May you rise in our hearts and in all the things we do and we say. Take glory, Father, in our lives. In Jesus' wonderful name I ask. Amen. Okay, so we are continuing our எப்படி உடன்படிக்கையின் தேவன் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டு how he is following throughன்றதை பார்த்துட்டே வரோம் and how he is following through which is recorded in the Bible very clear. So God is communicating naka, it is not சும்மா ஒரு நைஸ் வேர்ட், நைஸ் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃப்ரேஸ் கிடையாது. இட் இஸ் அ வெரி இட்ஸ் அ சீரியஸ் திங். காட் இஸ் ரியலி டாக்கிங் டு மேன்கைண்ட். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த டைமில் உள்ள ஆத்தர்ஸ் வச்சு காட் இஸ் கோயிங் ஆன் கிவிங் கம்ஃபர்ட் இல்லை. ஸோ அவங்களுக்கு இன்னும் ஜீசஸ் வரல. அப்போது அவங்க இன்னும் ஒரு லாஸ்ட் ஃபீலிங்கில் இருப்பாங்க. ஃபாலன் சின்னால ஃபால் ஆகிருக்கோம், காட்ஸ் ப்ரெசன்ஸ்லேருந்து தள்ளி இருக்கோன்றது தெரியும். அப்போ தே வில் ஆல் பி காட்லி பீப்புள் வெயிட்டிங் ஃபார் ரிடெம்ஷன். எப்படி நான் திரும்ப போய் சேர்ந்துருவேன் கடவுள்கிட்ட அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க பீப்புளுக்கு கடவுள் வெவ்வேறு டைமில் மெசேஜ் கொடுத்துட்டே வரார். அவர் லைக் ஹிஸ் பாசிங் ஆன் இன்ஃபர்மேஷன். அது அது விளங்குனவங்க தான் would have understood, right? They would have realized Messiah. And I keep thinking of Simeonல பேபி ஜீசஸ் சிமியோனை பார்க்கும்போது that's what he tells, that's what he prays. Oh, a redeemer பார்த்துட்டேன் Lord, now I'm ready to die. அப்போ he knew இல்ல, that means he knew மெசையா வரப்போகிற டைம். இத்தனைக்கும் ஜீசஸுடைய லைஃப் டைமில் நடந்த காரியங்கள் ப்ராஃபஸியில் ஃபுல்ஃபில்மெண்ட் பார்க்கல, பேபி டைமில் பார்த்துட்டே ஹீல் டெல். அப்போ ஹீ அண்டர்ஸ்டுட் ஸ்கிரிப்சர்ஸ், ஹீ நியூ த டைமிங், ஹீ வெயிட்டட் ஃபார் இட். அப்போ அதெல்லாம் விஷயமும் இருக்குது பைபிளில் இல்லையா, சொல்லி கடவுள் சொல்லி வச்சுருக்காரு. அந்த அந்த இதை நம்மளும் ஃபாலோ பண்ணாமல் விட்டோன்னா we also will fail. That is the communication God has kept us. அதுக்கு தான் பைபிள் கொடுத்து வச்சுருக்காரு இல்லை. நாட் நெசசரிலி நாட் நெசசரிலி எனிதிங் எல்ஸ். இட் இஸ் அபவுட் ஜீசஸ் அப்படின்ற பாயிண்ட் தான் நம்ம பார்த்துட்டே வந்துட்ருக்கோம், ரைட்? ஸோ ஓவர் த இயர்ஸ் ஆஃப்டர் சின்க்கு அப்புறம் ஜெனிசிஸ் 3:15 ப்ராமிஸ், அந்த கவனன்ட்டை உண்மையாக்குறதுக்கு சொல்லிக்கிட்டே வராரு. ஃப்ளட் டைமில் நோவாக்கிட்ட ஐ ரிமெம்பர் த ப்ராமிஸ், நோவா உன்னோட குடும்பத்தை வழியாக பண்ணுவேன்ட்டு. அப்புறம் இன்னொரு 1000 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் மக்கள்லாம் நிறைய பெருகின பிறகு ஏப்ரஹாமை பிக் பண்ணி அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த ப்ராமிஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ த்ரூ யூ யோர் ஃபேமிலி உலகத்தில் எல்லாருக்கும் அந்த ப்ராமிஸை நடத்தி முடிப்பேன், சீட் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. சேம் ப்ராமிஸ் ஃபார் ஹிஸ் சன்ஸ். ஜூடா ப்ராமிஸில் கிங் இருக்குது, தென் பெரிய கண்ட்ரி ஆகிறாங்க, ஒரு கண்ட்ரி ஆகிறாங்க, மோசே லீட் பண்ணிட்டு வராரு. அப்போது அவங்களுக்கு அப்போ தான் ஒரு ஒரு யுனைட்டடாக ஒரு நேஷன், ஒரு லேண்டு அதெல்லாம் எதிர்பார்த்து கிளம்புறாங்க இல்லையா. அது வரைக்கும் ஸ்லேவ்ஸாக இருந்தவங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு லீடர், ஃப்ரீடம் கொடுக்குற லீடர், டெலிவர் பண்ணுற லீடர், கட்டுகள்லேருந்து அவிழ்க்கிற ஒரு லீடர்,
இல்லை ஒரு அந்த மாதிரி ஒரு லீடர், மோசே மாதிரி ஒரு லீடர் வருவாங்க உங்களுக்கு அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஃப்ரம் யோர் லேண்ட், ஃப்ரம் யோர் பிரதர்ஸ். ஓகே, ஸோ அந்த ப்ராமிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு 500 வருஷத்துக்கு அப்புறம் ராஜாக்கள் ஆண்டுட்டு இருக்கிறச்ச கிங் டேவிட் வழியா டைரெக்டாக ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. த்ரூ யோர் சந்ததி, இல்லை யோர் சன் தான் ஒரு கிங்டம் நான் எழுப்புவேன், நான் என்னுடைய வீடு ஒன்று எழுப்புவேன். கரெக்ட். ஸோ நீ வீடு கட்ட வேண்டாம், எனக்கு டெம்பிள் கட்ட வேண்டாம், நான் எழுப்புவேன் உன்னோட சந்ததியிலேருந்து, சன் ஆஃப் டேவிட்லேருந்துன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த சன் ஆஃப் டேவிட் பிகம்ஸ் வெரி கிரிட்டிக்கல். ஸோ ஜூயிஷ் ஸ்கிரிப்சர்ஸ்லேயும், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தான் ஜூயிஷ் பைபிள் இல்லை, அதில் அவங்களும் ஒரு மெசையாக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சன் ஆஃப் டேவிட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. டேவிடுடைய சந்ததியில், டேவிட் பிளட் இருக்கிற ஒரு சந்ததியிலேருந்து தான் ரைட்ஃபுல் கிங் வர முடியும்ல. அப்படி தான் அவங்களும் தேவர் ஆல்சோ வெயிட்டிங். ஸோ தேவர் டூயிங் தட் ஆல்சோ, ரைட். அண்ட் தென் த்ரூ டேவிட் God passed on a lot of information about the Messiah. Okay. So we were looking at some of the Psalms which he wrote. So Psalm 2, Psalm 20, Psalm 2 la triune God are discussing the big plan. ஏன் இந்த ராஜாக்கள், ஏன் இந்த மக்கள் கடந்து இப்படி தேவையில்லாத காரியங்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி என் மகனை நான் ஜயானில் நிறுத்துவேன் அப்படின்னு ஃபாதர் காட் சொல்கிறது. இதை அந்த அந்த போர்ஷன் பார்த்தோம். ஞாபகம், ரிமைண்ட் யுவர் செல்ஃப். Psalm 22ல என்ன பார்த்தோம்? அந்த son will go through a lot of trouble. Jesus himself quotes verses from Psalm 22, and how he'll be rejected by people. அதான் Psalm 69லையும் பார்த்தோம். நிறைய சாம்ஸில் இருக்குன்றதையும் கவனிச்சு பார்த்தோம் இல்லையா? So all that we saw. And then we saw he will die because he's pushed lower than the angels லெவலுக்கு போகிறாருன்றத. பட் ஹீ வில் பி ரிசரெக்டட், விச் இஸ் இன் Psalm 16. Psalm 110ல ஒர்க் கம்ப்ளீட் ஆகி he will sit at God's right hand, and he'll have a group of followers who are willingly following, volunteer-ஆ ஃபாலோ பண்ணுற ஒரு கூட்டம் வரும், which is the church, right? அது இருக்கும். Then we learnt about he'll be like a priest, mediator மாதிரி between God and man இருப்பார் இந்த மெசையா. எப்படின்னு மெசையாவுடைய குவாலிட்டிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு டிஸ்கிரைப் பண்ணி சாம்ஸில் வெவ்வேறு அவருடைய கேரக்டர் பற்றி நிறைய டீட்டெயில்ஸோட God is passing on message to mankind through David. Now, I want you to think a little bit, ரொம்ப ஒரு ஹியூமன் திங்கிங்கில் I want you to think, okay? So, God is promising King David that ஒரு அழியாத கிங்டமை உன் சந்ததியிலேருந்து எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சாதாரண மனுஷ கிங் என்னது யோசிப்பாங்க? ஓ, என்னுடைய சந்ததி இல்லை, என்னோட ஃபிசிக்கல் சந்ததி, மை சன் அண்ட் சன் அண்ட் சன் அண்ட் சன் வந்து காட் வந்து பர்மனண்ட்டாக எங்கள் குடும்பத்தை கிங்காக வச்சுருக்க போகிறாராம் அப்படின்னு நினைக்க சான்ஸ் இருக்குது. கரெக்ட் தானா? ஸோ காட் நேத்தன் கிட்ட ரிவீல் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண அந்த டெவிடிக் கவனன்ட், ஓகே, டெவிடிக் கவனன்ட்னா இந்த கவனன்ட் தட் மெசையா வில் பி சன் ஆஃப் டேவிட் அப்படின்ற காரியம் கம்ப்ளீட்லி காட் நடத்தி முடிக்க போகிற ஒரு ப்ராமிஸ், இன்னொரு ப்ராமிஸ், இட்ஸ் அ கவனன்ட். எப்படி ஏப்ரஹாமிக் கவனன்ட் ஒரு கவனன்ட், லைக் ஏப்ரஹாமுக்கு லேண்ட் உண்டு, ஏப்ரஹாம் சந்ததியில் மெசையா பிறப்பாரு அப்படின்ற ப்ராமிஸ், nobody can mess it up, nobody can break it, because it's a God given covenant. I'll give you a different example. mosaic covenant, அதாவது மோசே கிட்ட கொடுத்த covenant. mosaic covenantனு ஒன்று உண்டு. அது என்ன covenant? law இல்லையா? அதில் என்ன இது? நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்வேன். ஓகே, நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லேண்டு பத்திரமா இருக்கும், நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸுக்கு ஒழுங்காக வந்தீங்கன்னா உங்கள் நிலம் செழிப்பாக இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்?
ஸோ நீ இதை பண்ணு, நான் உனக்கு இது பண்ணுறேன். ஸோ அது அந்த மாதிரி கவனன்ட். ரைட் நவ் நான் அந்த மாதிரி கவனன்ட்குள்ளேயே என்ட்ரு பண்ணல. அந்த மாதிரி ப்ராமிஸுக்கு போவே இல்லை நான். அது டூ வே கவனன்ட். ஓகே, ரெண்டு சைடும் பண்ணணும். நீ இதை பண்ணா நான் உனக்கு இது பண்ணுறேன், அந்த மாதிரி. பட் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது கம்ப்ளீட்லி காட் ஹேஸ் ப்ராமிஸ்ட் ஆன் ஹிம்செல்ஃப் மாதிரி. தான் வாக்கு கொடுத்த ஒரு covenant. Okay, so Adamic covenant. Adam கிட்ட கொடுத்தாரு Genesis 3:15ல, which is that I will send somebody who is going to be the seed of a woman. இல்லையா, ஸ்திரீயின் வித்த அனுப்ப போற ஒருத்தரை அனுப்புவேன், that person will kill Satan அப்படின்றது ஒரு covenant, ஒரு ப்ராமிஸ். ஆடம் ஈவ் சேட்டனுக்கு கொடுத்தாச்சு. அதில் வேற வேற யாரும் நீ இதை செய்தா நான் இதை செய்வேன்ற கணக்கே கிடையாது. இட்ஸ் அ சிங்கிள் சைடட் கவனன்ட், இல்லையா, யூனிலேட்ரல் கவனன்ட். அது அப்போ அடமைக் கவனன்ட் யூனிலேட்ரல். நோவாயிக் கவனன்ட், நோவா கிட்ட சொன்ன கவனன்ட் என்ன? நீ போட்டு கெட்டினாதான் உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லலை. he just said through your family I am going to fulfill my covenant. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீங்கள் 8 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, அவ்வளோதான், ஃபினிஷ்ட். தெர் இஸ் நோ லிங்க் டு எனிபடி எல்ஸ். ஸோ அந்த நோவாயிக் கவனன்ட், ஏப்ரஹாமிக் கவனன்ட். அடுத்தது நாட் மொசாயிக் கவனன்ட், பட் இட் இஸ் டேவிடிக் கவனன்ட். ஓகே, ஸோ ஆடம், நோவா, ஏப்ரஹாம், டேவிட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அதில் தான் இருக்கிறோம். ஆல்ரைட், ஓகே. ஸோ இந்த டேவிடிக் கவனன்ட் இஸ் அ பிக் டீல், ரைட், ஆப்வியஸ்லி. ஏன்னா இது இந்த கண்ட்ரியில் பிறந்த அந்த ராஜாவுடைய அந்த ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு வந்துருச்சு, அவ்வளோ நேரோ ஆயிடுச்சு, ரைட். ஸ்திரீன் வித்து இஸ் அ மச் பிகர் ஒன். ஸ்பெசிஃபிக்னா ரொம்ப டீட்டெயில், ஆனால் அது யார் குடும்பம் என்ன ஏது தெரியாது. இப்போ நமக்கு அதெல்லாம் நேரோ ஆயிடுச்சு. ஏப்ரஹாம் சந்ததி, அதுலேயும் இஸ்ரவேலுடைய கோத்திரத்தில் இல்லை, அதில் ஜூடா, அதில் கிங் டேவிட் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஃபோக்கஸ் ஸ்பாட்லைட் மாதிரி பக்கத்தில் வந்துட்டே இருக்கு. ஓகே, ஸோ கிங் டேவிட் உடைய சந்ததியில் வரப்போறாருன்றது தெரியும். நவ் சாதாரண மனுஷ கண்ணில் பார்த்தோன்னா இந்த கிங் டேவிடுடைய சந்ததின்னு பார்த்தாக்கா கிங் டேவிடுடைய சில்ட்ரனே கேவலம், ரைட். They were so messy, they were so ஒருத்தரை கொன்னுட்டு அந்த த்ரோனுக்கு சண்டைகள், மெனி வைவ்ஸ், அதனால் மெனி டிஃப்ரெண்ட் மதருடைய சில்ட்ரன், அவங்களுக்குள்ள சண்டைகள், இதெல்லாம் டேவிட் உயிரோடு இருக்கும் போதே தான் கண்ணாலேயே பார்த்துட்டார். இப்போ இவர் சந்ததியிலேருந்து எங்கே பெரிய ஃபண்டாஸ்டிக் ராஜா எங்கே வர்றது? ஸோ டேவிடுக்கே தெரிஞ்சிருச்சு, ஆல் ரைட், இந்த ப்ராமிஸ் வந்து ஒரு சாதாரண ப்ராமிஸ் கிடையாது, ரைட், திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அப்போ அதுக்கேற்ற மாதிரியும் நிறைய சாம்ஸ் எழுதியிருப்பார். ஓகே, அதாவது அவருக்கு ப்ராமிஸ் நல்லா தெரியுது. அதாவது என்னுடைய சந்ததியில் வரப்போகிற ஒரு ராஜா கிரேட்டாக இருக்க போகிறாரு அப்படின்ற அளவுக்கு தெரியும் டேவிட்க்கு, ரைட். ஆனால் தான் பிள்ளைங்க சரியில்லை. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஹீ இஸ் அண்டர்ஸ்டாண்டிங், யாரோ ஃப்யூச்சரில் வரப்போகிறாங்க என் சந்ததியில், அமேசிங்காக இருக்க போகிறாங்க, அவங்களுடைய ராஜரீகம் கிரேட்டாக இருக்க போகுது அப்படின்ற பாயிண்ட்டை he would have explained in many times. ஓகே, ஸோ நிறைய சாமில் ஆரம்பம் வந்து ஐயோ நான் ப்ராப்ளமில் இருக்கேன், எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, என்னை கொல்ல இத்தனை பேர் வராங்களே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் நான் எண்டு வந்து அப்பா என்னோட சோல் பத்திரமா இருக்கும், உங்கள் ராஜரீகம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும், உங்கள் கிங்டம் கிரேட்டாக இருக்கும் அப்படின்ற சாம்ஸும் நிறையா உண்டு. ஐ தாட் ஐ டூ தேட். ஒரு சாம் வேணால் பார்ப்போமா? ஒரு சாம் பார்ப்போம். 1 second.
take Psalm, ஒரு Psalm மட்டும் just we'll have a look at it before நான் plan பண்ணது வேற. Can you take Psalm 89? இல்ல Psalm 72 எடுங்களேன். Can you hear me? Yes, yes, yeah. சரி சரி. எடுத்தாச்சு. ஆமாம்மா. Psalm 22 எடுத்துட்டீங்களா? Psalm 72 72. எடுத்துட்டீங்களா? ஆமா. அதுல எத்தனை verses இருக்கு? 20. 20 verses இருக்கு. Okay. So we I don't want to read throughout, but just go through it. You will see மெசையாவோட ராஜரிகம் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படி கிராண்டா இருக்கும். வாசிச்சு பார்த்தீங்களா? ஒரு ஒரு ஒன் ஒன் ஒரு half a minuteல ஜஸ்ட் கண் அதுல ஜஸ்ட் ரன் பண்ணுங்களேன். Just have a look at it. And then I will tell you to read Matthew. Okay. வாசிச்சு பார்த்தீங்களா? So it talks about the dominion of Christ. That is the right word. Okay, that is in how glorious his reign will be அப்படின்றத காட்டுற ஒரு psalm. Okay, Psalm 72. Take Psalm 89. Yes, ma'am. எடுத்துட்டீங்களா? ஸோ Psalm 89 நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்களேன். Psalm 89 பிகினிங்ல இட் வில் பி ஆல் அபவுட் த ட்ரபிள்ஸ் he has got. So this is written not by David but by Ethan. Okay, இது uh, இன்னொரு person who has written the psalm. So he is noticing also, ஐயோ டேவிட் இப்படி நல்ல டேவிட் ஒரு ராஜா, பிள்ளைங்கள்லாம் இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்காங்க. மேபி சாலமனை பார்த்துருக்கலாம், சாலமனோட லைஃப்பை பார்த்துருக்கலாம். ஸோ ஸோ ஹீஸ் கண்டெம்ப்ளேட்டிங் ஹீஸ் திங்கிங், இப்படி ப்ராமிஸ்லாம் கடவுள் கொடுத்தாரு, என்ன ஆச்சு, சரியா தெரியலையே. ஸோ ஓகே, ஸோ யூ வில் நோட்டிஸ் தட். ஸோ 89 ஒரு லாங் சாங். I'll show you the verse where he's telling அந்த எண்டில் பாருங்க 37 38லலாம் ஐயோ எனிமீஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே, தொல்லெல்லாம் நடக்குதே, த்ரோன் சரியாக தெரியலையே, யூனோ கிங் இஸ் நாட் ஓகே, எங்கே போச்சு இந்த இந்த இது. ஸோ ஸோ மை பாயிண்ட் இஸ் டெவிடிக் கவனன்ட் பீப்புளுக்கு தெரியுது, ரைட்? ராஜாக்கு தெரிஞ்சிருந்திருக்கும், கூட இருந்த ப்ராஃபிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், பீப்புள் வுட் ஹவ் நோன், அது சாங்கில் இருக்கு, எழுதியிருக்கு. ஸோ திஸ் வாஸ் நோன் டு பீப்புள், பட் இன் ரியாலிட்டி அந்த மாதிரியே நடக்கலை. விளங்குதா? ஸோ இது வை நான் சொல்கிறது இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்னா, நார்மலாக வென் வி ரீட் பைபிள் we may read it as King David வந்து ரொம்ப King David is a good faithful man. Okay, good அடிச்சிருங்க. He's a faithful man. Yeah, he loved God. God loved him also. Correct. Okay, but அவரை சுற்றி நடந்த காரியங்கள், அவர் செய்த காரியங்கள் நல்ல காரியம்னு சொல்ல முடியாது. பாத்ஷிபாவுடைய விஷயங்கள் தெரியும்,
he married many women. Abigail he married multiple ladies. So there were troubles and the sinuடைய consequences he was seeing in front of his eyes. He was seeing ஒரு uncertain future for the kingdom இல்லை இஸ்ரேலுக்கு. அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை மனசில் வச்சு சாம் வாசிங்க. ஓகே, தட் இஸ் மை பாயிண்ட். ஸோ ஈவன் வென் தேவர் ரைட்டிங் சாம், மெசையான்னு விளங்கியிருக்கும், சம்மன் இஸ் கோயிங் டு கம் டு சேவ் அஸ்ன்றது விளங்கியிருக்கும். நான் அந்த அந்த மிக்சரில் தே வில் ஆல்சோ ஆட் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு கிரேட் கிங் வரப்போகிறாருன்ற விஷயத்தையும் தே வுட் ஹவ் மிக்ஸ்ட் இட் அலாங் வித் இட். ஓகே, அப்போது அந்த மெசையா இஸ் திஸ் the king they are looking for, they are waiting for. Both are the same அப்படின்றது தெரிஞ்சுட்டு சாம் வாசிங்க. அவங்க வெயிட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசையா வெயிட் பண்ணுறாங்க, சேட்டனை அழிக்கிற ஒரு மெசையா வெயிட் பண்ணுறாங்க, சோலை சேவ் பண்ணுற சேவியரை வெயிட் பண்ணுறாங்க. அதே வரிசையில் ஒரு கிரேட் கிங்கை வெயிட் பண்ணுறாங்கன்றதையும் இட் இஸ் ரிட்டன் இன் மெனி சாம்ஸ் இன் மெனி வேஸ் எழுதியிருக்காங்க. அது ஃபுல்லாக இட் இஸ் தேர். ஓகே, நம்ம seminary merit. Kamla, I have a doubt here. Yeah, please. Can I? Sure, pa. In Psalm 72, it is written as it's for Solomon, okay? And when we see it is ஷேபாவின் தங்கம் அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு. So that has really has happened. So how do we match this with our Jesus Christ? அது எப்படி நம்ம மேட்ச் பண்றது? 72 verse சொல்லுங்க. 72 10 verse 10. ஆமா 10. Okay, so 72 ல என்ன ஸ்டார்ட் ஆகுது? So this is a psalm of Solomon. Okay, so he will judge, he will do, mountains will bring peace, he will do, they shall fear you, sun and the portion. So your question is how is this messianic? Because in the details are specific to Solomon. That's your question. Okay, so there is a principle of short prophecy and a long prophecy. Okay, நம்ம prophets வரும்போது we will learn a little more about it. But what that means is when a prophecy was given to normal human beings, for people to understand a prophecy, God will give things or give information. உடனே நடக்கிற ஒன்று ரெண்டு காரியங்களையும் கொடுப்பாரு, along with information which is going to happen much later. ஏன் கொடுக்குறாங்க காட் அப்படி ஒரு மிக்ஸ்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்னா, டியூட்ரானமியில் தோரால இல்லை ரைட், மோசே கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு 5 booksல காட் வுட் ஹவ் கிவன் அந்த லா டைமில் சொல்லுவார், ஃபால்ஸ் டீச்சர்ஸ் அக்செப்ட் பண்ணாதீங்க, ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவார். அப்போது ஹவு டு ஐடென்டிஃபை ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், அதுக்கு ரிப்ளை சொல்கிறது, அதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா, சொன்னது நடக்கலைன்னா இட்ஸ் அ ஃபால்ஸ் ப்ராஃபிட், சொன்னது நடந்துச்சுன்னா இட் இஸ் அ ட்ரூ ப்ராஃபிட். இப்போது இஸ்ரவேலுக்கு அந்த ரூல் தெரியும். அப்போ இப்போது ஜெரமையா சொல்கிறாரு, ஒரு சாலமன் சொல்கிறாரு, ஒரு டேவிட் சொல்கிறாருன்னா, அந்த அந்த இது கூட்டத்தில் ஏதாவது ஒரு 1 or 2 வில் பி ஷார்ட் டேர்ம் ப்ராஃபஸி. ஸோ அது சொன்னது நடந்தனால அவர் மற்ற சொன்னதும் உண்மையாக தான் இருக்கும், காட் கிவனாக இருக்கும் அப்படின்னு இஸ்ரவேலுக்கு விளங்குறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். Psalm 72ல இப்போ ஆப்வியஸ்லி சாலமன் பற்றி எழுதுகிற பாட்டாக இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் எண்ட்ஸ் வித் டேவிட் எண்டிங் த சாம், ரைட்? ஸோ இதில் வந்து நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் எண்ட் வெல். டஸ் இட் எண்ட் வெல் ஃபார் சாலமன்? ஸோ இன்னைக்கு நம்ம ஐ வாண்டட் டு ஸ்டடி அபவுட் சாலமன் ஒன்லி. ஓகே, சாலமன் டிட் நாட் எண்ட் வெல், கரெக்ட்? ஸோ
அப்போ Solomon is not the answer to, or Davidic covenantல God would have promised இல்ல, உன்னுடைய சந்ததியிலிருந்து நான் ஒரு எழுப்ப போறேன், ஒரு ஒரு மை கிங்டம் எழுப்ப போறேன்னு சொல்றாருல. அப்போ சாலமனுடைய ஃபெயிலியர்ஸும் தெரிஞ்சவங்க தானே சுத்தி இருக்காங்க. கண்ணு முன்னாடி உடஞ்சது கண்ட்ரி. ஸோ இட் ஹேப்பன்டு டியூரிங் நார்மல் பீப்புள்ஸ் லைஃப் டைம். ரொம்ப 100 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த காரியம் இல்லை, ஒரே பர்சனோட லைஃப் டைம்ல நடந்தது. அப்போ டேவிட் வாஸ், they would have seen, David may not have seen, but others would have seen. அப்போ this is King Solomon is definitely not the Messiah. அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. You get me? Yeah. They True. would have seen that. So they will appreciate Solomonக்கு கிடைச்ச நல்ல காரியங்கள், ரைட்? அவருடைய ரிச்சஸ், அவருடைய விஸ்டம், அவருடைய டைம்ல கண்ட்ரி என்ஜாய்டு பீஸ், அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. பட் they also would have seen the failures of Solomon. They also would have seen where all he went wrong. அதனால வந்த தீமைகள், அதனால வந்த தீங்குகளையும் பார்த்துருப்பாங்க. which proves this is not the Messiah. So then they know that a future Messiah has to come. அப்போ அந்த Messiah will have true riches, true wisdom. You get me? Now there is a difference, right? So அந்த Messiah காலத்துல உண்மையான பீஸ், உண்மையான பீஸ் இருக்கும். அப்போ இந்த சாலமன் கிடைச்சதை விடலாம் பெட்டரா இருக்கணும் அந்த லிங்க். ஸோ வென் நேஷன்ஸ் அண்ட் மற்ற கிங்ஸ் வில் கம் அண்ட் பிரிங் கிஃப்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. சாலமன் காலத்துலேயும் நடந்திருக்கும், எல்லா ராஜா காலத்துலேயும் நடந்திருக்கும், கரெக்டு. ஆனால் அந்த கிரேட் மெசையானிக் கிங் கிட்டையும் நடக்கும். ஆர் வி கிளியர்? All nations will come and bow down. Every knee will bow down. Every knee will bow down. So it will also point a finger there. Okay? Oh, by the way, let me go and do Solomon. Chicho, time முடிஞ்சிருச்சு. But my point was to do Solomon today. We still have time, ma. No, 15 minutes. அதான் I'll try to do that also. ஆமா. Okay. So King Solomon, my point was today, right? So I was heading towards that. Sure. So what do we know about him? David and Bathsheba already, it's a sin. And if you go take 1 Chronicles chapter 3, first ஒரு 9 verses டேவிடோடைய பசங்க பேரெல்லாம் இருக்கு. அத்தனை ஒய்ஃப்ஸு, அத்தனை பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. அதனால தான் த்ரோனுக்கு ஒரே சண்டை. ஸோ டேவிட் would have seen that. அவர் பண்ண கல்யாணங்களுக்குனால வந்த தீமைகள் இல்லை, ஒரு ஸ்மூத்தாக நடக்கலை. இட் வாஸ் didn't happen. ஸோ அதனால தான் when they make Solomon king, he was not a confident ruler. He was not a confident man. ரொம்ப பயந்த சுவாபம், ரொம்ப he was not a confident guy at all. ஏன்னா அவருக்கு முன்னாடி பெரிய பெரிய அன்னைமாரு, அந்த அன்னைமாரு வாரியர்ஸ், அந்த அன்னைமாரு சண்டைகள் கொலைகள் எல்லாம் பண்ணி அந்த டைப்ஸ். இவர் பாம்போல பாத்ஷிபாக்கு ஃபர்ஸ்ட் சைல்டு பிறந்து இறந்து, இது செகண்டு, இது அந்த ஸ்டேஜில் இருந்த ஒரு ஒரு அப்ராணி பையன் மாதிரி. ஓகே, ஸோ ஹி வாஸ் ஆல்ரெடி லைக் தேட். இன்ஃபேக்ட் கிங் டேவிட் ஆல்சோ மென்ஷன்ஸ் தட் ராஜாவாக்கும் போது. இருந்தாலும் God has chosen him to be king. And ஆமாம், ஒன் Chronicles 29ல டேவிடே சொல்லுவார், அவன் சின்ன பையனாக இருக்கானா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ he was like that. Okay. He's the author of Proverbs, Ecclesiastes, and Song of Songs, right? Okay. I think Solomon பத்தி தெரியும். So it is not a wonder when he was sleeping. I mean, he woke up and God asked him what he wants. And அப்போ அது கேட்டதெல்லாம் because he is not a confident guy, right? அதனால இது ஒரு ரொம்ப மீனிங்ஃபுல் prayer. He is just praying, make me wise to rule your people. நீங்கள் ஒரு கண்ட்ரியை கொடுத்துட்டீங்கன்ட்ட, தயவுசெய்து கிவ் மீ த விஸ்டம் ஃபார் இட். சண்டை போட்டு ரூல் பண்ணணும் அப்படி கேட்கல. கிவ் மீ அ நேஷன் கேட்கல. ஹி ஜஸ்ட் செட் யோர் பீப்புள் லார்ட், ஐ வாண்ட் டு ரூல் கரெக்ட்லி. அதுவும் அப்பாஸ் ஃபெய்த் இஸ் அமேசிங். ஹி ஹஸ் சீன் தட்.
ஸோ அந்த மாதிரி எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் ஹீல் ஆஸ்க். அண்ட் தென் காட் கிவ்ஸ் him riches and wisdom, and he also says I'll give you peace இல்லை during your time. ஸோ வார்க்கெலாம் போக தேவையில்ல அவருக்கு. வெரி வெரி நைஸ் லைஃப். ப்ரூஃப் ஆஃப் விஸ்டம் தெரியும், இந்த ஸ்டோரி தெரியும் எல்லாருக்கும்ல. இந்த பேபியை ரெண்டு மதர்ஸ் சண்டை போடும் போது பேபியை கட் பண்ணி கொடுன்னு சொல்லிடுவாரு. ஐயோ கட் பண்ண வேண்டாம், அந்த அம்மாக்கே கொடுத்துருங்கன்னொடனே இந்த அம்மா தான் கரெக்ட் அம்மான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அவர் ஹி ஹஸ் பீன் வைஸ் இன் மெனி மெனி திங்ஸ், ஸ்மார்ட் அண்ட் வைஸ். அது எல்லாம் ஊர் உலகத்துக்கெலாம் தெரிஞ்சுதான் குயின் ஆஃப் ஷீபா வராங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க அண்ட் ஆல் தேட். அண்ட் திஸ் ஷோஸ் எப்படி பக்கத்து நேஷன்ஸ் வந்து போய் ரூலர்ஸ் நல்லா ஹாப்பியாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பீஸ். அதில் ஒரு சைட் ஸ்டோரி இருக்குது, இன்னொரு நாள் சொல்கிறேன். ஓகே. ஹீ ஆல்சோ டிட் அ லாட் ஆஃப் பில்டிங்ஸ். ஓகே, இது ஏன் இம்பார்ட்டன்னா, நம்ம எனி எனி ரூல் பண்ணுற டைம் பீரியடில் ஒரு அமைதியான டைம் பீரியட் அப்படின்னாக்கா, ஒரு பீஸ் இருந்த டைம் பீரியட்னாலே ஒரு எக்ஸாம்பிள் நிறைய பில்டிங்ஸ் எழும்பும். ஏன் அப்படின்னா, the money is not going into war. ஓகே, ஆர்மிக்காகவும் சண்டை போடுறதுக்கும் வெப்பன்ஸ் பண்ணுறதுக்கும் பணம் போகாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற டைமில் தான் மக்களுக்காக ரோடு கட்டுறது, பில்டிங்ஸ், ஸ்கூலு கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, அதெல்லாமே. ஈவன் டில் டுடே இட் இஸ் த சேம் திங். வார் இருந்தால் அதெல்லாம் போச்சு. ஃபோக்கஸ் வில் கோ இன்டு பவுண்ட்ரியை முதல்ல பாதுகாக்கணும் அப்படின்ட்டு போயிடும். ஸோ பீஸ் அப்படி இருந்ததுக்கு ப்ரூஃப் it again shows that he did a lot of building projects. Okay, so one of the most major project temple கட்டினது. ஸோ டேவிட் அங்கே தான் ஆரம்பிச்சது இல்லை, கேன் ஐ பில்ட் அ டெம்பிள் ஃபார் யூன்னு தான் ஆரம்பிக்கும். when God says no I am going to build myself a temple out of you, இல்லை ஒரு kingdom out of youன்னு சொல்லி அவர் ரிவர்ஸில் சொல்வார். and David would have collected all that is required to build. தன்னை கெட்டக்கூடாதுன்னு தானே சொன்னார். பட் he would have collected tons and tons of gold. அதுக்கு வேண்டிய ஆணி, மெட்டல், வுட்டு எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருந்தாராம். பண்ணி வச்சுட்டு தான் Solomon builds it. So Solomon used the wealth of David to build it. So அந்த காணிக்கெல்லாம் comes from David. So all this you can read in 1 Kings 6. 1 Kings 6 and 8ல Solomon எப்படி கட்டினாரு டெம்பிள், and 8ல டெடிகேட் பண்ணாரு. He appointed praise and worship leaders, musicians, அது அந்த பாயிண்ட் அதெல்லாம் இருக்கும் அதில். Okay, so how he arranged all that. David also had done a lot of that. So he just continued. Solomon just continued. So King David saved a lot of gold and money ன்றது you can read in 1 Kings chapter 7. Okay, so அதில் இருக்கு how he has done it. Till today King Solomon's gold அப்படின்னாலே அது it is considered amazing. It is considered maximum ஒருத்தர்கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்கக்கூடுமோ அந்த அளவுக்கு ரிச்சஸ். மூவிஸ் ஆர் டேக்கன், அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு ட்ரெஷர் மாதிரி தேடுறதுக்கெல்லாம் கிங் சாலமன்ஸ் கோல்டு தான் சொல்லி தேடுவாங்க. ஏன்னா அவ்வளோ இட்ஸ் கன்சிடர்ட் ஸோ மச். ஸோ ஒவ்வொரு ராஜா பக்கத்து நேஷன்ஸ் தேல் கிவ் இதர் அஸ் கிஃப்ட் ஆர் அஸ் டேக்ஸ். ஓகே, கொடுத்த கோல்டை லிஸ்ட் டவுன் பண்ணால் ஒன்னொன்றும் பாருங்கள். லெபனான் கிங் கேவ் 4,000 kilograms of gold. Solomon had ships. Okay, he had ships. அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரேடிங் வாஸ் ஹேப்பனிங் பிட்வீன் Israel and other countries through sea. Okay, trading irundale there will be money, like Dubai, right? If you are or Hong Kong or Singapore, இவங்களாரும் தங்களுக்குன்னு ரிசோர்ஸஸ் கிடையாது. எண்ணெய் இருக்குது, காஃபி பிளான்டேஷன் இருக்குது, டீ இருக்குது, எங்கள் ஊரில் ஸ்பைசஸ் இருக்குது, அது சில்க் இருக்குது, வாட் எவர் அதை நாங்கள் விற்று எங்களுக்கு பணம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு புத்தி, ஒரு
ஒரு டைப் ஆஃப் ரிசோர்ஸ். இப்போ துபாய் ஆர் சிங்கப்பூர் தங்களுக்கு குட்டியோண்டு நேஷன்ஸ், அவங்களுக்குன்னு ரிசோர்ஸ் கிடையாது. எதுவும் பொருள் செய்து விற்று பணம் உண்டாக்கணும்ன்ட்டு வெறும் ட்ரேடிங் ஹப், ட்ரேட் பண்ணாங்க, அவ்வளோதான். இங்கேருந்து அங்கே வாங்கி, இங்கேருந்து இங்கே வாங்கி கொடுத்து வந்து போகிறவங்களுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்து அதெல்லாம் பண்ணி தே ஹேவ் பிகம் ரிச், ரைட்? அவர்கிட்ட ஷிப்ஸ் இருந்ததுன்னா திஸ் இஸ் ஒன் ஒரு அடையாளம் டு ஷோ தட் he was good in trading also. So he was wise. God gave him wisdom. Anala he was good in all of this, right? So trade he brought in gold. Queen of Sheba gave gold. Ellam pathina they had, he got so much gold. And the gold எல்லாம் calculate பண்ணி யாரோ கணக்கு எழுதி வச்சிருக்காங்க. So around 900,000 kilos of gold. Okay. Today, Swiss Bank is having roughly the same amount. Switzerland today is having, and Switzerland, you know, it's a very, very considered a very rich country. எல்லாரும் கொண்டு போய் தங்களோட சொத்தை ஒளிச்சு வைக்கிற இடம் Switzerland. And the country has something like Solomon's amount of gold. Okay. So that is gold. எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல. அவ்வளோ கஷ்டப்பட்டு மைன் பண்ணி எடுக்கிற கோல்டு ஆப்வியஸ்லி இன்னும் எடுக்க 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 இப்போ உலகத்தில் மொத்தம் எவ்வளோ கோல்டு இருக்குன்னு கணக்கு பார்த்தோன்னா இப்போ கூட இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷமாக இன்னும் எடுத்திருக்காங்க. கிங் சாலமன் டைமில் எவ்வளோ கோல்டு உலகத்துலேருந்து மொத்தமாக எடுத்திருப்பாங்கன்னு கணக்கு பார்த்தா ஆல்மோஸ்ட் லைக் இமேஜின் லைக் 90% வாஸ் வித் சாலமன். அமேசிங், நோ? ஸோ அவ்வளோ இருந்திருக்கு. அதனால தான் இட் இஸ் கன்சிடர்ட் லைக் டூ ரிச். லைக் நிஜமாவே கடவுள் பிளெஸ் பண்ண மாதிரி அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் யாரும் இந்த மாதிரி ரிச் கிடையாது. ஓகே. ஸோ ரியலி கிரேட். அந்த ரிச் மேன் தான் என்ன எழுதினாரு? எல்லாம் மாயை அப்படின்னு எழுதினாரு சூப்பராக. ஓகே. ரைட். ஸோ he wrote a lot. He wrote a lot of proverbs. He wrote a lot of songs. He did all that. So அவர் பண்ண தப்புகளும் நமக்கு தெரியும்ல. நிறைய ஒய்ஃப்ஸ் கலெக்ட் பண்ணார். பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் எல்லா பக்கத்து வீட்டு பொண்ணு எல்லா பக்கத்து கண்ட்ரி பொண்ணுகள் எல்லாரையும் கல்யாணம் பண்ணி தேவர் த டவுன்ஃபால். ஆஸ் யூஷுவல் காட் லா கொடுக்குற டைம்லேயே, விச் இஸ் லைக் 500 years பிஃபோர் மோசே வழியாக கொடுத்த லா, ஒய்ஃப்ஸ் இந்த மாதிரி இன்டர்மேரி பண்ணாதீங்க, they will drag you away from me அப்படின்னே தான் சொன்னார் Deuteronomy 7:4. So that's what he had told. Don't intermarry தான் சொல்லியிருந்தாரு. But that's what he did, and that was one of his failure, because அவர் வயசாக he started worshipping other gods also. That's a massive failure. இல்லை, பெரிய failure. ரைட். அதே மாதிரி சொந்தமாக God so told the kings, அதுவும் Deuteronomy 17 இருக்கு, உங்கள் kings should not say collect chariots and horses and அப்படி சொத்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா they will rely on their army and their horses, not relying on God, right? So அதனால once again the same reason. இவர் என்னடான்னா சேரியட் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சிட்டியாக கட்டினார். அவ்வளோ கொஞ்சம் நிறையாவே வச்சுருந்தார் அவர். ஓகே. ஸோ இஃப் யூ கோ ரீட் 1 Kings 10, அவர் எவ்வளோ பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாருன்றதும் வாசிக்கலாம். பட் அதில் எவ்வளோ தப்புகள் பண்ணாருன்றதும் தெரியும். தப்புகள் பிகாஸ் நார்மல் கிங்குன்னு பார்த்தாக்கா மேபி நத்திங் ராங், ஐ மீன் இந்த விஷயத்தில். பட் when God had already told, don't do it, பச்சையாக சொல்லியிருக்கு அதில், டோன்ட் யோர் கிங்ஸ் ஷுட் நாட் கலெக்ட் ஹார்சஸ் அண்ட் சேரியட்ஸ்னு இருக்குது. பட் ஹீ டிட் தட். ஓகே. ஸோ ஹீ ப்ரோக் லா. ஓகே. ஓகே. அண்ட் விச் லெட் ஹிம் அவே ஃப்ரம் காட். that's the final point. ஆல் ரைட். ஸோ நல்லதான் ஸ்டார்ட் பண்ணார், பட் ஃபினிஷ் வாஸ் பேட், ரைட்? ஓகேயா? அண்ட் யூ வில் நோட்டிஸ் நியூ டெஸ்டமெண்ட் ஆத்தர்ஸ் ஒருத்தர் கூட சாலமனை நல்ல பாயிண்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒருத்தருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் ஜீசஸ். ஓகே. ஸோ
அதாவது லெசன் டு லேர்ன் ஃப்ரம் சாலமன் அப்படின்னே இருக்காது, அப்படின்னு எங்கேயுமே வராது. ஸோ இட் இஸ் he went down in history, like it didn't not a good story. The good start bad finish வந்து very important for Christians also. ஏன்னா when you are saved பயங்கர எந்துவாக இருப்போம், ஒரு ஜீலெல்லாம் பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் தென் மேபி வி எண்ட் அப் கெட்டிங் கோல்டு ஆர் ட்ரையல்ஸ் டெம்டேஷன்ஸ் வரும், அதில் பர்சிவியர் பண்ண மாட்டோம், என்டியூர் பண்ண மாட்டோம், வி வில் ஃபெயில். ஆர் பர்சிக்யூஷன் ஜாஸ்தியாச்சுன்னா தாக்கு பிடிக்க முடியாமல் ஸ்ட்ரென்த் இல்லாமல், தட் டைம் ஆல்சோ வி மே எண்ட் அப். ஸோ ஆமாம், ஃபார் கிறிஸ்டின்ஸ் திஸ் இஸ் ப்ரிட்டி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ பால் வந்து இந்த பாயிண்ட் நிறைய நாட் கம்பேரிங் சாலமன், பட் ஹீ கீப்ஸ் டாக்கிங் அபவுட் இட். அதாவது ஃபினிஷ் பண்ணுறது நல்லா அது வரைக்கும் பண்ணுங்க, என்டியூர் பண்ணுங்க, பர்சிவியர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கிறிஸ்டியனுக்கு ஏன் இந்த அட்வைஸ் சொல்லணும், தேவையில்லைண்ணா இல்லை. கிறிஸ்டியன் ஆயிட்டீங்க, யூ ஆர் அ சேவ்டு பிலீவர், ஃபினிஷ்ட், கேஸ் க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்கணும். இல்லை, பட் ஹீ கீப்ஸ் டெல்லிங். ஒரு ரேஸ் மாதிரி எடுத்தால் கோல் வரைக்கும் போய் சேருங்க, ஓடுங்க, கீப் ரன்னிங். அப்போனா எக்ஸர்ட் எனர்ஜி, அது ஃபைட் பண்ணி முடிங்க. ஸோ Philippians 3:14-15, 2 Timothy 4:7, Acts 20, Hebrews 12. There are so many references which talk about persevering, okay, endurance. King Solomon is a story for failure. All right. இப்போ எதுக்கு நம்ம சாலமன் பற்றி படிக்கிறோம்னா, டைம் இருக்கா? இருக்கு. ஓகே, ரைட். ஸோ ஜீசஸ் டாக்ஸ் அபவுட் சாலமன் a couple of times. ஓகே, எங்கெல்லாம் பார்ப்போமா? ஓகே, வாசிடலாம். Now we'll read. I saw that we have 6 minutes more at least. Matthew 12:42. தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சன்னதியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஸோ குயின் ஆஃப் ஷீபா வந்து இப்போ உள்ள ஒமான், யெமன் அந்த அதெல்லாம் ஒரு கிங்டமாக இருந்தது. அந்த கிங்டமுடைய குயின் தான் அந்த குயின் ஆஃப் ஷெபா. அந்த ஷெபான்ற ரீஜன் வந்து இந்த ஏரியா. ஓகே, ஒமான், யெமன் ஞாபகம் வச்சுக்கோங்க. There is archaeological proof that Queen of Sheba came from Oman. Omanல ஒரு சிட்டியில் they found out things. ஓகே, ஸோ அந்த லேடி விஸ்டம், வைஸ் இந்த கிங் அப்படின்னு தெரிஞ்சுதான் மரியாதை செலுத்துறதுக்கு போகிறாங்க. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அப்போ சாலமனை விட கிரேட்டாக வைஸாக இருக்கிற ஜீசஸ் பார்க்குறதுக்கு எத்தனை பேர் வந்திருந்துருக்கணும். ஆனால் கூட இருந்தவங்க கூட நம்பலையே, இல்லை, they didn't see the wisdom. அப்போ அவங்க ஜட்ஜ்மெண்ட் டைமில் குற்றம் சாட்டுவாங்களாம், என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஜீசஸ் இஸ் டெல்லிங் தட். ஓகே, ஓகே. அடுத்து ஃபேமஸ் இது உங்களுக்கு தெரிஞ்ச போர்ஷன், லில்லி எஸ். எதுக்கு குற்றம் சுமத்துவாங்க? because they are not known about his wisdom due to that. Yeah, because they couldn't identify the wisdom of Jesus, right? Okay, thanks. Solomon's wisdom தெரிஞ்சு Queen of Sheba traveled from Oman to Israel to meet him, carrying gifts. And அப்போ அது ஒரு மரியாதை தானே, போய் பார்த்து gift எல்லாம் கொடுத்துட்டு இருந்து she talks to him. Actually அது ஒரு லாங், அதான் சொன்னேன்ல, அது ஒரு குட்டி சைட் ஸ்டோரி. பட் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் திஸ் நவ். ஐல் டெல் யூ த சைட் ஸ்டோரி லேட்டர். இட் இஸ் அபவுட் எத்தியோப்பியா, பட் நான் சொல்கிறேன் அப்புறம். ஸோ அப்படி தேடி வந்தவங்க உண்டு. ஜீசஸ் பிளஸ் பண்ண சாலமனுக்கு இருக்கிற விஸ்டமை பார்க்க குயின் ஆஃப் ஷீபா தேடி வந்திருந்தாங்க. இப்போ கூட இருக்கிற மக்களே ஐடென்டிஃபை பண்ணல கிரேட்டர் தென் சாலமனை. அப்போ கட்டாயம் ஜட்ஜ்மெண்ட் டைமில் ஷீ வில் ஆஸ்க், என்ன நீங்கள் இதை கண்டுபிடிக்க தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு குற்றம் சாட்டுவாங்க.
ஓகே. அதுக்கப்புறம் தெரிஞ்ச வசனங்கள் பூ பூவை பாரு புல்ல பாருன்னு காடல் டெல்ல அது என்ன கஷ்டப்பட்டுச்சா? ஆனால் சாலமனுடைய மோர் தென் சாலமன் தேவர் ட்ரெஸ்ட் பியூட்டிஃபுல்லி ஃப்ளவர்ஸ். அதை யார் பார்த்துக்கிறா? நான் தானே பார்த்துக்கிறேன். அப்போ உன்னை பார்த்துக்க மாட்டேனா? இன்னைக்கு சாக போகிற புல்லும் பூச்சியும் இல்லை புல்லும் ஃப்ளவர்ஸும் won't I take care of you? Pointler, he'll mention that. Something similar in Matthew. Why do you worry about clothing? Look at the lilies of the field, right? Solomon மாதிரி பண்ண முடியும். So Solomon கிடைச்ச God given wisdom is a fact. God given riches is a fact. God given peace in the kingdom is a fact. But Solomon as a person failed in his faith. Okay, is that clear? So போய் ஸ்டோரி கிடையாது, அது எல்லாமே ட்ரூ. ஜீசஸ் comes to confirm it also, right? Okay. John 17 there is a prayer which Jesus prays. Okay, in fact Lord's prayer they should actually be talking about John 17. Our Father prayer வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் அ ப்ரேயர். நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணோன்னு கேட்கும்போது ஜீசஸ் சொல்லி கொடுக்குறது, நீங்கள் இந்த பாயிண்ட் எல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது தான் ஆர் ஃபாதர். நம்ம அந்த ஆர் ஃபாதரை அப்படியே வி ரிப்பீட். தட்ஸ் ஃபைன். ஆனால் ஜீசஸ் ஆக்சுவலி ப்ரேஸ் டு ஃபாதர் காட் அட் ஒன் பாயிண்ட். அது ப்ரே பண்ணார் நிறையா இருக்கும்ல. அது ப்ரே பண்ண இன்ஃபர்மேஷன் இருக்கிறது ஜான் 17. ஓகே, இட் இஸ் ஆல்சோ தட் சாப்டர் இஸ் ஆல்சோ கால்ட் high priestly prayer. And Jesus is our high priest, and the priest's job is to be a mediator between God and man. So he is acting as a high priest for us because it's an intercessory prayer. He is praying for us. So in the ஜெபத்தில் he is actually praying for us. Okay, so John 17 கட்டாயம் நீங்கள் எல்லாரும் கட்டாயம் வாசிங்க. It is a அதாவது ஜீசஸ் கண்ணுக்கு என்னதெல்லாம் இம்பார்ட்டண்ட், அவர் எதுக்காக ஜெபம் பண்ணுறாருன்னு தெரியணும்னா John 17 வாசிக்கணும். And you will be surprised by what is inside. Okay, so he is praying for us, which is his bride. இல்லையா? அப்போ அவர் ஜெபம் பண்ணுறதெல்லாம் அப்படிதான் சொல்கிறார், லார்ட் நான் உங்ககிட்ட வந்துடுவேன், ஆனால் இவங்க எல்லாரும் இங்கே இருப்பாங்களே அவங்கெல்லாம் பத்திரமா இருக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? He is not praying for the people of the world. No. He is praying for his bride, the believers only. அவங்க பத்திரமா இருக்கணும், அவங்க அன்பா இருக்கணும், அவங்க யுனைட்டடாக இருக்கணும். அப்படி தான் ஜெபம் பண்ணுவார். All right? Okay, சரி, அது பாருங்க நீங்கள், it will be interesting. Okay, now can you take John 17 verse 5? John 7. உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். Okay, so the crossக்கு முன்னாடி, so he is praying this பாயிண்ட்டும் வருது அந்த ப்ரேயரில், ரைட்? ஆனால் நம்ம இதில் இப்போ நம்மளுடைய கவனன்ட் கீப்பிங் காட் டாப்பிக்கில் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் வேர்ஸ் 5ல் எழுதின ஐ வாஸ் வித் யூ ஈவன் பிஃபோர் கிரியேஷன். அதை நோட் பண்ணீங்களா? ஈவன் பிஃபோர் த பிகினிங், ரைட்? திரும்ப வாசிங்க வேர்ஸ் 5. John 17:5. பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். ஆமா. ஸோ அப்போ உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லாரும் ஒன்னா இருந்திருந்தாங்க, ஆப்வியஸ்லி, ரைட்? ஜீசஸ் அண்ட் காட் வர் டுகெதர், ஃபாதர் காட் வர் டுகெதர், கிரியேஷனுக்கெல்லாம் முன்னாலே இருந்தாங்க. அந்த பாயிண்ட்டை சொல்லி ஜெபம் பண்றாரு, கரெக்டா? in the information King Solomon has written down in Proverbs 8. So if you take Proverbs 8, கையில் எடுத்து வச்சுக்கோங்க. Do you remember what Jesus told about Queen of Sheba?
என்ன சொன்னாரு? விஸ்டம் ஆஃப் சாலமனை விட பெரிய விஸ்டம் அப்படின்னு சொன்னாரு. கரெக்டா? அந்த வசனத்துல ம். ஓகே. ஸோ ப்ராவர்ப்ஸ் 8 வசனம் வந்து ப்ராவர்ப்ஸ் 8 சாப்டர் வந்து இஸ் டாக்கிங் அபவுட் how we should seek wisdom. Okay, so Solomon எழுதுற இந்த proverb is talking about how human beings should search for wisdom. எப்படி wisdom choose பண்ணணும் நம்ம. ஓகே, ஸோ இந்த பிகினிங் பார்ட்லலாம் அதுதான் இருக்கும். wisdom, choose wisdom. There is ரெண்டு parts இருக்கிற மாதிரி, and one side wisdom இல்லாம இன்னொரு side is wisdom calling. So choose wisdom, pick wisdom all the time. பட் அப்படி சொல்லிட்டு வர ஒரு ப்ராவர்ப்ல லேட்டர் ஆன் ஒரு 22ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிச்சிடும். அது பாருங்க, 22ல இருந்து வாசிங்க. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். இப்போ இது விஸ்டம் பேசுற மாதிரி. ஓகே, ஸோ விஸ்டம் இஸ் டெல்லிங் ஐ எம் தேர் ஈவன் பிஃபோர் த பிகினிங். ஓகே ஓகே 23. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொன்றும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் 31 வரைக்கும். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். So you noticed wisdom was there before creation. இல்லையா? பச்சையா வாசிச்சோம்னா wisdom was there before creation. Similar to John 1:1, ஞாபகம் இருக்கா? Word was there before creation. Correct? John 1:1. Right? ஆமா. So all of this is pointing to Jesus. Wisdom is Jesus, light is Jesus, word is Jesus. Okay, so the messianic inference இப்போ நமக்கு அது விளங்குது. Right, now Jesus வந்த பிறகு we can understand all this part with lot more clarity. And the clarityயோட remember to read the Bible. Okay, if you read it normally, wisdom was there before na, don't take it like just like that. Wisdom was there before creation. Do you remember Trinity is visible in the first 3 verses of the whole of Bible? Okay, எடுத்து வாசிச்சிடலாமா? Genesis 1:1 வாசிக்கிறீங்களா? உங்களுக்குலாம் தெரிஞ்சதுன்னா I don't want to do that now. But if you don't know about it, we'll have a look at it. Genesis 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆமா. சோ இதுல God இருக்கார் இல்லையா? தேவன் இருக்கார் இல்ல? In the beginning God created. Second verse என்னது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமா. ஸ்பிரிட் வந்துருச்சா? கிளியரா? ஓகே. தேர்ட் என்னது? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. Word, right? And also the light. So all that is mingled in that third verse, right? Okay, so Jesus irukar idla. So all the triune God is there in verses 1, 2 and 3 of the whole of the Bible. Okay, adonne ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அதே மாதிரி beginning
beginning and the end, alpha and omega, first and last. இது ரொம்ப அடிக்கடி நம்ம யூஸ் பண்றது இல்ல. Can I take another 2 minutes? ஸோ அது வந்து பைபிள்ல Yeah. பைபிள்ல காடை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற வசனங்கள், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு இருக்கிற வசனங்கள் ஐசாயால இருக்கு, 41:4ல இருக்கு, 44:6ல இருக்கு, 48:12ல இருக்கு. I the Lord, I am the first and the last அப்படின்னு சொல்ற வசனங்கள். There are 3 verses in Isaiah, and it also appears in Revelation. So Revelation 1:11, I am the Alpha and Omega, first and the last. Revelation 1:17, don't be afraid, I am the first and the last. Okay, the same meaning, right? 2:8, angel of the church, first and the last சொல்லு. And then 22:13, Alpha and Omega, beginning and the end, first and the last. By the way, that's the last chapter of the Bible. Okay, so you will notice this first and last coming as usual 7 times in the Bible. Okay, the whole time இந்த இதில் 7 times appear ஆகும் பைபிளில், ரைட்? ஸோ ஜீசஸ், இதில் ஜீசஸ் எங்கே இருக்காருன்னு ஐ வாண்ட் யூ டு நோட்டிஸ். ஸோ திஸ் கேன் பி காட் டாக்கிங் ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட், ரைட்? பட் யூ வில் நோட்டிஸ் ஜீசஸ் இஸ் இன்வால்வ்ட் இன் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட். இஃப் யூ சி ரெவலேஷன் 1:17, தயவுசெய்து எடுத்துக்கோங்களேன். ரெவலேஷன் 1:17 and 18. Revelation 1:17 and 18. நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அது ஜான். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். Okay, so first and the last we all understand, but 1:18 எழுதுனது என்னது? I am he who lives, I was dead, but then now I am alive evermore. Can this be Jehovah God? No. Can this be the Spirit? No. No. So that means it is only Jesus. It is only Jesus. So he is now telling, I am the first and the last. Correct தானா? ஐசாயால ஜீசஸ் இன்னும் வரல. அங்க Father God is telling, I am the first and the last. You see the difference, right? You see the difference? Okay, now you take Revelation 2:8. ஸ்மிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. ஆமா. So இதுவும் இன்னொரு underline that it was Jesus who is telling, I am the first and the last. Now you understand the full meaning of John 17 verse 5. Yeah. Yeah? Yes. Okay, திரும்ப வாசிச்சிடலாமா? John 17:5. பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். Okay, அப்போ we were in glory before creation. Correct தானா? Correct தானா? Okay. So in the beginning அப்படின்னு நம்ம சொல்றது யாரோட beginning? நம்மளுக்கு beginning. Human beings-க்கு beginning. The triune God were there before also. Correct தானா? சரி. That point is clear. Now, if you can look at Proverbs 8, wisdom ஆரம்பிக்கிற proverb chapter, அதாவது சாலமன் wisdom நீங்க கூப்பிடுங்க. wisdom இப்படி அப்படின்றது அப்படி மாறி wisdom பேசுற மாதிரி I am அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும், மாறும் சாப்டர்ல. ஓகே, அது அந்த டிஃப்ரெண்ட் ஆகி தான் நம்ம we looked at the verses. I was there before creation அப்படின்னு. So it is pointing to Jesus. Are we clear? Yes, ma'am. Perfect. Okay, so this is one example of Solomon's writings.
மெசையானிக் இன்ஃபரன்ஸ் இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் இட். ஐ வாண்டட் டு ஃபினிஷ் வித் தட். ஆல் ரைட். எனி கமெண்ட்ஸ் பா எனிபடி? சரி, No, clear. கிளியர். தேங்க் காட்மா, தேங்க் காட். அப்போ சாந்திகா, ஓவர் டு யூக்கா. ஓகேம்மா, ஜெபிச்சு முடிச்சிடலாமா? சரி. ஓகே. அன்புள்ள சுவாமி, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. தகப்பனே, கிருபையாய் கூட உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இவைகள் ஒவ்வொன்றும் எங்கள் உள்ளத்திலே ஆழமாய் பதிந்து கத்தாவை நாங்கள் தியானிக்கையிலும் இன்னும் அநேக இடங்களிலே கத்தாவை உம்முடைய வார்த்தைகளை பேசும்போதும் கத்தாவை இதை ஞாபகப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் கீழே விழாதபடிக்கு கத்தாவை நீர் ஒவ்வொருவருடைய மனதிலும் கத்தாவை நீர் பதித்தருள வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். தொடர்ந்து பமிலாவை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தித்தருளும் கத்தாவே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டு இன்னும் அநேகருக்கு கத்தாவே மகள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க நீங்க தம்மை கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். இடையில ஏற்பட்ட தடங்கல்கள் யாவற்றையும் கத்தாவை நீ நிவர்த்தி செய்ய கிருபை செய்திருக்கிறேன். இன்னும் கத்தாவை வல்லமையாக பயன்படுத்தியாலும் சுவாமி, நாங்கள் வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கத்தாவை இந்த நேரத்தை 1 மணி நேரத்தை உமக்கென்று கொடுத்திருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே நீ பேர் பெற ஆசீர்வதித்தரலும், தேவைகளை நீ சந்தித்தரலும் அப்பா. வர இருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமையும் வர இந்த புனித வாரத்தையும் கூட கத்தாவே உம்முடைய கருத்திலே தருகிறோம். நீரே எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடிய புதிய நாட்களாக இருக்கும்படிக்கு நீங்க கிருபை தந்தல்லுங்க. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசியல்லுங்க. எங்களுக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்துங்க சுவாமி. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு இனிய நாமத்தினாலே ஆமீன். ஆமென். Amen. Thank you, sister. Thank you, people. தேங்க்யூமா. Thank you. Thank you, ma. Thank you, sister. Thank you. தேங்க்யூ.